ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்தி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டே 42க்கான லெசன் 10th யூனிட் 2 ஒளியியல் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன். இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷினாவது கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒளியின் பண்புகள். ஸோ இதில் வந்து காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் c = 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க, வேல்யூ ரிப்பீட்டடாக கேட்டே இருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒளியானது அலைவடிவில் செல்வதால் அதோட அலைநீளம் பார்த்திங்கன்னா மற்றும் அதிர்வெண் அது வந்து அலைநீளம் அதிர்வெண் பெற்றிருக்கும். ஸோ அதனால் இதோட திசைவேகம் பார்த்திங்கன்னா அதிர்வெண் அலைநீளம் இதோட பெருக்கற்பலனாக இருக்கும். ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. கண்ணுறு ஒளியில் வந்துட்டு ஊதா தான் வந்து குறைந்த அலைநீளத்தையும் சிவப்பு நிறம் வந்து அதிக அலைநீளத்தை கொண்டிருக்கும். ஊதாவுக்கு பார்த்திங்கன்னா அலைநீளம் அது வந்து குறைவு, சிவப்புக்கு பார்த்திங்கன்னா அலைநீளம் அதிகம். ஒளி விலகல் அதில் 2 விதிக்கும் சொல்லியிருப்பாங்க. முதல் விதி, இரண்டாம் விதி. இரண்டாம் விதிக்கு பேர் பார்த்திங்கன்னா ஸ்னெல் விதி. இதுக்கான ஃபார்முலா sin I/sin R = இந்த ஒளிவிலகல் எண் இதோட 2/1. ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். ஸோ ஒளிவிலகல் எண்ணுக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா c/v. சிங்கிறது வந்துட்டு ஒளியின் திசைவேகம், விங்கிறது வந்து ஊடகத்தின் ஒளியின் திசைவேகம். சிங்கிறது வெற்றிடத்தின் ஒளியின் திசைவேகம், வி வந்து ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம். ஸோ இந்த ரெண்டுத்துக்குமான விகிதம் தான் பார்த்திங்கன்னா ஒளிவிலகல் எண். சரி, இதுவும் பார்த்துக்கோங்க. ஒளிக்கதிரானது அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர் குறைந்த ஊடகத்திற்கு செல்லும்போது விலகு கதிர் செங்குத்து கோட்டை விட்டு விலகி செல்லும். இதே வந்து மாறி ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா செங்குத்து கோட்டை நோக்கி செல்லும்னு கொடுத்துருப்பாங்க. விப்ஜிஆர் வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு. சிவப்பு நிறம் பார்த்திங்கன்னா மிக குறைந்த விலகு கோணத்தையும், ஊதா நிறம் வந்து மிக அதிகமான விலகு கோணத்தையும் கொண்டிருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அலைநீளத்தை பார்த்துருப்போம். ஸோ அதனால் எப்படி எழுதிக்கோங்கன்னா ஊதா சிவப்புன்னு சொல்லி அலைநீளம் அதிகமாக கம்மியாக அதை எழுதிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு காலம் பிரிச்சுட்டு விலகு கோணம் என்னங்கிற இது பண்ணிக்கோங்க. இப்படி படித்தா தான் உங்களுக்கு புரியும், இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா ஆப்போசிட்டாக வரும். ஒளிச்சிதறலில் 2: மீச்சி சிதறல், மீச்சியற்ற சிதறல். மீச்சியற்ற சிதறல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரேலே ஒளிச்சிதறல் இதை கொடுத்துட்டு என்ன சிதறல்னு கேட்பாங்க. சூரியனில் வரும் ஒளிக்கதிர்கள் வளிமண்டலத்தில் உள்ள வாயு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் சிதறடிக்கப்படுவதை வந்து ரேலே ஒளிச்சிதறல்னு அழைக்கிறோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதுக்கான ஃபார்முலா குறைந்த அலைநீளம் கொண்டிருந்து அதிக அலைநீளம் கொண்ட நிறத்தை விட அதிகமாக சிதறல் அடையும். அதனால தான் வானம் நீளமாக காணப்படுது. நீல நிறம் தான் வந்து அது குறைந்த அலைநீளம் கொண்டிருக்கு. ஸோ அதனால் சிவப்புங்கிற அதிக அலைநீளம் கொண்டது, அதை காட்டிலும் அதிகமாக சிதறல் அடைகிறனால தான் வானம் நீல நிறமாக காணப்படும். ஸோ வானம் நீல நிறமாக காணப்படுவதற்கான ஒரு ரீசன் எதன் மூலியமாக நம்ம ஜஸ்டிஃபை பண்ணலாம்னா ரேலே சிதறல் விதி. சிதறல் அளவு S வந்து 1/ அலைநீளத்தோட 4 மடங்குக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். இதனால தான் சூரியன் உதயம் மறைவின் போது வந்து சூரியன் சிவப்பாக காணப்படுது. மீச்சிதறல் எப்போ நடைபெறும்னா ஒளிச்சிதறலை ஏற்படுத்தும் துகளின் விட்டமானது படும் ஒளிக்கதிரின் அலைநீளத்திற்கு சமமாகவோ அலைநீளத்தை விட அதிகமாகவோ இருந்தால் இந்த சிதறல் ஏற்படும்.
வளிமண்டலத்தின் கீழடுக்கில் உள்ள தூசு புகை இதன் காரணமாக இதாக இருக்குது. மேகக்கூட்டம் வெண்மை நிறமாக காட்சியளிப்பதற்கு காரணமான சிதறல் மீச்சிதறல். வானம் நீளம் நிலமாக காணப்படுவதற்கான சிதறல் பார்த்திங்கன்னா ரேலே சிதறல். டிண்டால் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டே இருப்பாங்க. சூரிய ஒளிக்கற்றையானது தூசுகள் நிறைந்த ஓர் அறையின் சாளரத்தின் வழியே நுழையும் போது ஒளிக்கற்றையின் பாதை நமக்கு தெளிவாக புலனாகிறது. அறையில் உள்ள காற்றில் கலந்திருக்கும் தூசுகளால் ஒளிக்கற்றையானது சிதறடிக்கப்படுவதால் ஒளிக்கற்றையின் பாதை புலனாகிறது. இந்நிகழ்வுக்கு டிண்டால்னு பேர். கூழ்ம கரைசலில் உள்ள கூழ்ம துகள்களால் ஒளிக்கதிர்கள் சிதறடிக்கப்படுவதை டிண்டால் ஒளிச்சிதறல். அடுத்து ராமன். இது மட்டும் படித்து வச்சுக்கோங்க. வாயுக்கள் அல்லது திரவங்கள் ஒளிப்புகும் தன்மை கொண்ட திண்மங்கள் வழியாக ஒற்றை நிற ஒளியானது இணை கற்றைகளாக செல்லும்போது அவற்றின் ஒரு பகுதி சிதறலடைது. அந்த கதிர் பார்த்திங்கன்னா படுகதிரின் அதிர்வெண்ணை தவிர சில புதிய அதிர்வெண்ணையும் உள்ளடக்கியதாக இருக்குது. ஸோ இதுக்கு தான் வந்து ராமனின் ஒளிச்சிதறல்னு பேர். படுகதிரின் அதிர்வெண்ணுக்கு சமமான அதிர்வெண் கொண்டதெல்லாம் ரேலே வரிகள்னும் புதிய அதிர்வெண் கொண்ட நிறமாலைக்கு வந்து ராமன் வரினும் பேர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி படுகதிரின் அதிர்வெண்ணுக்கு விட குறைவான அதிர்வெண் கொண்ட நிறமாலைக்கு வந்து ஸ்டோக் வரினும், இதே அதிகமாக இருந்ததுன்னா ஆன்டிஸ்டோக் வரி அப்படின்னும் பேர் வச்சுருக்காங்க. லென்ஸ் பொறுத்தளவுக்கும் குவிலென்ஸ் குழிலென்ஸ் இதுக்கு வந்து ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை டேரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்புறமா பயன்பாடுகள். குவிலென்ஸோட பயன்பாடு ஒளிப்பட கருவி, உருபெருக்கும் கண்ணாடி, நுண்ணோக்கி, தொலைநோக்கி, ஸ்லைடு ப்ரொஜெக்டர், தூரப்பார்வை சரி செய்ய இதுக்கு யூஸ் ஆகுது. இதே குழிலென்ஸ் பார்த்திங்கன்னா கலிலியோ தொலைநோக்கி. அடுத்து வெளியாட்களை தெரிந்து கொள்ள வீட்டின் கதவுல வந்து உளவுத்துளை இருக்கும். ஸோ அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. கிட்டப்பார்வை குறைபாட்டை தவிர்க்க, அதை சரி செய்ய. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மையத்தில் தடித்தும் ஓரத்தில் மெலிந்தும் காணப்படுவது குவிலென்ஸு. குவிக்கும் லென்ஸுன்னு வேறு. பெரும்பாலும் மெய் பிம்பங்களை தான் தோற்றுவிக்கும், தூரப்பார்வையை சரி செய்யும். குழி லென்ஸ் பார்த்திங்கன்னா மையத்தில் மெலிஞ்சும் ஓரத்தில் தடித்தும் காணப்படும். இதை விரிக்கும் லென்ஸுன்னு சொல்லுவாங்க. மாய பிம்பங்களை தோற்றுவிக்கும், கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்யும். லென்ஸு சமன்பாடு. குவிய தொலைவு பார்த்திங்கன்னா 1/f. ஸோ அதோட தலைகீழி வந்து எதுக்கு சமமாக இருக்குன்னா 1/v - 1/u. விங்கிறது வந்து உங்களுக்கு பிம்பத்தின் தொலைவு, யூங்கிறது வந்து பொருளின் தொலைவு. ஸோ இது ஃபார்முலா கொடுத்துட்டு என்னன்னு சொல்லி கூட கேட்பாங்க. லென்ஸ் சமன்பாடுக்கு VU வேல்யூ கொடுத்துட்டு F கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுக்கடுத்து லென்ஸ் உருபெருக்கம். பிம்பத்தின் உயரம் பொருளின் உயரம் இதுக்கான விகிதம் தான். இந்த பிம்பத்தின் தொலைவு பொருளின் தொலைவுக்கு V/U. ஸோ இதையும் பார்த்துக்கலாம். பிம்பத்தின் தொலைவு பொருளின் தொலைவு இந்த ரெண்டுக்குமான விகிதம் வந்து உருபெருக்கம்னு பேர். இந்த ஃபார்முலா மகடிச்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் கேட்டாலும் கேட்கலாம் வேல்யூ கொடுத்துட்டு. லென்ஸு சமன்பாடு, லென்ஸை உருவாக்குவோர் சமன்பாடு ரெண்டும் வந்து மெல்லிய லென்ஸுகளுக்கு மட்டும்தான் பயன்படும். திறன் இது ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டே இருப்பாங்க. திறன்னா என்ன, அதுக்கான ஃபார்முலா. லென்ஸின் திறன்னா என்ன, அதுக்கான ஃபார்முலா என்ன, அதுக்கான SI அலகு என்னன்னு கேட்பாங்க. லென்ஸின் திறன் என்பது அளவில் அந்த லென்ஸின் குவிய தொலைவுன்னு ஒன்று இருக்கும் F. அதோட தலைகீழ் மதிப்புக்கு சமமாக தான் அதோட திறன் இருக்கும். ஸோ F தலைகீழாக்கணும்னா அதோட வேல்யூ தான் அதோட திறன். இதுக்கான அலகு பார்த்திங்கன்னா SI அலகு டயாப்டர் Dன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. 1 டயாப்டர் பார்த்திங்கன்னா 1/மீட்டர். மனித கண்ணில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இது கொடுத்துருப்பாங்க. மொத்த விட்டம் பார்த்திங்கன்னா விழியானது 2.3 சென்டிமீட்டர் விட்டம் கொண்டது.
ஸ்க்ளீரா அப்படிங்கிற வலிமையான சவ்வினால் பாதுகாக்கப்படுகிறது. இதில் வந்து ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அது என்ன பகுதின்னு கேட்பாங்க. ஐரிஷ்னா என்ன, கார்னியானா என்ன, இதை மட்டும் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. ரெட்டினானா என்ன, சீலியரி தசைகள், விழி லென்ஸு. ஸோ இது ஒன்றும் தனித்தனியாக பார்த்து வச்சுக்கோங்க. இதில் ரொம்ப இது பார்த்திங்கன்னா கார்னியா, விழிக்கோளத்தின் முன்பகுதி, மெல்லிய ஒளி புகும் படலம், கண்ணில் ஒளி விலகல் நடைபெறும் முக்கியமான பகுதி. இதுதான் ஒளி விலகல் அடைய செய்து விழி லென்ஸின் மீது குவிக்கப்படுகிறது. கண்ணின் நிறமுடைய பகுதி என்னன்னு கேட்கலாம். ஐரிஸு நீலம், பழுப்பு, பச்சை நிறத்தில் காணப்படலாம். தனித்தன்மையாக இருக்கும். ஒளிப்பட கருவி கேமராவில் இருக்கிற முகப்பை போன்று செயல்பட்டு கண்பாவில் உள்ளே நுழையும் ஒளிக்கதிர்கள் அளவை கட்டுப்படுத்தும். ஸோ எது வந்து உள்ளே நுழையும் ஒளிக்கதிர்களை கட்டுப்படுத்தும்னா ஐரிஸ். கண்பாவைங்கிறது ஐரிஸின் மையப்பகுதியாக இருக்கிறது தான் கண்பாவை. இதன் மூலியமாக தான் விழித்திரை அடையும். விழித்திரை தான் ரெட்டினா, உட்புற பகுதி, உணர் நுட்பம் உள்ளது. பொருளின் தலைகீழான மெய்பிம்பம் வந்து இங்கே தான் உருவாக்கப்படுது. இங்கே விழித்திரை ரெட்டினால. குவி லென்ஸாக விழி லென்ஸ் பயன்படுது. இயற்கையாக அமைந்தது. விழி லென்ஸ் தான் பார்த்திங்கன்னா சீலியரி தசைகளால் தாங்கப்பட்டிருக்கும். பொருட்களின் தொலைவுக்கு ஏற்ப விழி லென்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த சீலியரி தசைகள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்வை நீட்டிப்பு. இரு அடுத்தடுத்த ஒளி துடுப்புகளுக்கு இடையே வந்து கால இடைவெளி 1/16 வினாடி கம்மியாக இருந்ததுன்னா அதை டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியாது. தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவு அப்படின்னா இது அண்மை புள்ளிங்கிறோம். இது எவ்வளோ சென்டிமீட்டர்னா 25 சென்டிமீட்டராக இருக்கும். சேமை புள்ளி பார்த்திங்கன்னா ஈரிலா தொலைவு அமைஞ்சிருக்கும். மனித கண்களால் 25 சென்டிமீட்டர்லேருந்து ஈரிலா தொலைவு வரைக்கும் உள்ள பொருளை காண முடியும். கிட்ட பார்வைக்கு இன்னொரு பேர் மயோஃபியா. இதை சரி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்ட குழி லென்ஸை யூஸ் பண்ணுவாங்க. தூர குவி லென்ஸை யூஸ் பண்ணுவாங்க. தூர பார்வைக்கு பார்த்திங்கன்னா ஹைப்பர் மெட்ரோஃபியா. இது போக பார்வை சிதறல் குறைபாடு, ஆஸ்டிக்மேட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நுண்ணோக்கிகள் பற்றி கொடுத்துருக்காங்க. கூட்டு நுண்ணோக்கி, எளிய நுண்ணோக்கி. கூட்டு நுண்ணோக்கியோட உருபெருக்கும் திறனானது எளிய நுண்ணோக்கி திறனை காட்டிலும் 50லேருந்து 200 மடங்கு அதிகமாக இருக்கும். முதலில் தொலைநோக்கி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? 1908 ஜோகன் லிஃப்ரஷே. கெப்லர் பார்த்திங்கன்னா 1611ஆம் ஆண்டு தொலைநோக்கி உருவாக்கியிருப்பார். இப்போ இருக்கிற வானியல் தொலைநோக்கிலாம் இந்த பிரின்சிபலை வச்சு தான் இருக்குது. தொலைநோக்கி நன்மைகள் குறைபாடுகள் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் படிச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த பர்டிகுலர் இதில். திறன் கொடுத்துட்டு இல்லை எஃப் கொடுத்துட்டு திறன் என்னன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அவ்வளோதான். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ அப்கமிங் வீடியோஸில் ரிமைனிங் இதை பார்க்கலாம். தேங்க்யூ.